நவகமுவ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விகாரை ஒன்றில் இருந்து ஒரு பிக்கு ஒருவரையும் இரண்டு பெண்மணிகள் வந்து அவர்கள் இருவரையுமே நான் நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன் தாயும் மகளும் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைய தினம் வெளியாகிய செய்திகள்லையுமே கூடுதலாக அவர்கள் இருவருமே தாயும் மகளும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இந்த மூவரையும் தாக்கிய குற்றச்சாட்டில் 8 பேரை வந்து நேற்றைய தினம் போலீசார் கைது செய்திருந்தார்கள் என்ற தகவலை என்னுடைய காணொலியில் சொல்லியிருந்தேன். இப்பொழுது அந்த 8 பேரையும் எதிர்வரும் 12ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. ஸோ இது சம்பந்தமான ஒரு சில விடயங்களையும் பற்றி ஆராய போகின்றோம். அது மட்டுமின்றி நேற்று நான் போட்ட காணொலிக்கு வந்து நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை வந்து பகிர்ந்திருந்தார்கள். ஸோ அந்த சில கருத்துக்களுக்கு வந்து என்னுடைய பதிலை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே இந்த ஒரு காணொலி முழுவதுமாக பாருங்கள். நிச்சயமாக உங்களிடம் இருக்கின்ற சில சந்தேகங்களுக்கு இதில் கூட நீங்கள் கேட்டிருந்த சில கேள்விகளுக்கு இதில் கூட பதில் கிடைக்கலாம். நிச்சயமாக இந்த காணொலி முழுவதுமாக பாருங்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடிக்கு என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் சங்கவி. இந்த நவகமுவ பிரதேசத்தில் அந்த ஒரு சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 8 பேரையும் வந்து தற்பொழுது அந்த 8 பேருக்கு ஆதரவாக யார் யார் எந்தெந்த சட்டத்தரணிகள் வந்து ஆஜரானார்களோ அந்த சட்டத்தரணிகள் எல்லாருமே இப்பொழுது முறைப்பாடு ஒன்றை செய்வதாக இருக்கிறார்கள். என்ன முறைப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் வந்து முறைப்பாடு செய்துதான் இந்த 8 பேரையுமே கைது செய்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த 8 பேருக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த சட்டத்தரணிகள் வந்து இவர்கள் மேல் முறைப்பாடு செய்தவருக்கு எதிராக முறைப்பாடு செய்வதற்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து தங்களினுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதன் நிமித்தமாக அப்படி முறைப்பாடு செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எதிர்வரும் 12ஆம் தேதிக்கு முன்னதாக நீங்கள் உங்களுடைய முறைப்பாட்டை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கட்டளை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எதிர்வரும் 12ஆம் தேதி வந்து அவர்களை ஆளடையாளப்படுத்துகின்ற அணிவகுப்பு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏகப்பட்ட கருத்துக்கள் ஒவ்வொருத்தரிடமிருந்தும் வந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது நான் அதிகமாக ஒரு பார்த்த கருத்து, இந்த இறுதிப்போரின் போது வந்து எங்களுடைய தமிழ் பெண்களுக்கு நடந்த கொடுமையை பற்றி நீங்கள் கதைக்கவில்லை, ஆனால் இதை பற்றி ஏன் கதைக்கின்றீர்கள், அதையும் விட இது முக்கியமாக போய்விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகள் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. அதை வந்து நீங்கள் என்னிடமும் கேட்டிருந்தீர்கள். ஒன்று வந்து நான் சொல்லிக்கொள்ளலாம். முதலாவதாக, அன்றைய காலகட்டங்களில் வந்து என்னென்று சொல்வது, நடந்த எல்லாத்தையுமே நாங்கள் பதிவு செய்து போடுவதற்கு யாரிடமுமே கைத்தொலைபேசிகளே பெரிதாக இருந்தது கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது அப்படி இருந்தாலும் கூட அதனை பதிவு செய்து இப்படி எல்லாமே வெளியிடுவதற்கான வசதிகளுமே இருந்தது கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிந்து இருந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து நானுமே ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தேன்னா, ஆகவே அவ்வளோத்துக்கு அறிவு எனக்கு இருந்ததில்லை அந்த நேரம். இப்போ என்னால் கதைக்கக்கூடிய நேரத்தில் வந்து நான் கதைச்சு போடுறேன். அதை விட இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னா, தமிழ் பெண்கள் அப்படி என்று சொல்வது அப்படி ஒரு இன்னல்களை எதிர்கொண்டார்கள் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் எங்களுடைய நாட்டுக்காக எங்களுடைய இனத்திற்காக பாடுபட்டவர்கள். அவர்களையும் ஒரு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்களையும் நான் எவ்வாறு இணைத்து பேசுவது எனக்கு தெரியலை. நான் அது முதல்லையே எனக்கு தோணிச்சு, அப்படி நீங்கள் யோசிக்கிற மாதிரி அது ரெண்டையுமே சேர்த்து கதைக்கலாமா என்கின்ற எண்ணம் வந்து எனக்கு இருந்தது. ஆனால் நானாக உணர்ந்து கொண்டேன் அது கதைக்க முடியாது. அது எப்படி அதையும் இதையும் நான் வந்து இவர்களுக்கு ஆதரவாக பேசியது சொன்ன விஷயம் வந்து அவர்களை வந்து அப்படி நிர்வாணப்படுத்தி எடுத்திருக்க தேவையில்லை. அவர்களுக்கான தண்டனையை சட்ட ரீதியாக பெற்றுக் கொடுத்திருக்கலாம் என்றதுதான் என்னுடைய கருத்தே தவிர, ஆனால் ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்டு பிடிபட்ட பெண்களையும் எங்களினுடைய இனத்துக்காக பாடுபட்ட தமிழ் பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற இன்னல்களையும் நான் இணைத்து கதைக்க முடியாது. வேணுமென்றால் அவர்களுக்காக தனியாக ஒரு விஷயத்தை கதைக்கலாமே தவிர, இந்த விடயம் ஒன்றை கதைக்கும் பொழுது நான் அதனை கொண்டு வந்து நான் சேர்த்து என்னால் கதைக்க முடியாது. நிச்சயமாக அதற்கான பதில் வந்து உங்களுக்கு இதனூடாக கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மேலும் சில கருத்துக்கள் வந்து பதிவிட்டிருந்தார்கள். முதலில் இந்த விடயத்தை நீங்கள் ஒரு பெண்ணாக வந்து நீதி தேடுவது நல்லது இல்லை. விநாயகமூர்த்தி 8421 என்கின்ற அந்த ஒரு ஐடியிலிருந்து இந்த ஒரு கமெண்ட் வந்திருந்தது. பெண்ணாக வந்து நீதி தேடுவது நல்லது இல்லை என்றால் அப்போ ஆணாக வந்து நீதி தேட வேணுமா? எனக்கு தெரியல. ஏன் அந்த பதிவை அவர் போட்டிருந்தார்ன்றது எனக்கு தெரியல. இதுக்கான பதில் நீங்கள் ஏன் அவர் அப்படி போட்டிருக்காருன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுண்டா தயவு செய்து சொல்லுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சிலர் வந்து நான் சொன்ன சில கருத்துக்களில் வந்து தவறு இருக்கின்றதுன்றதை வந்து சரிப்படுத்தி இருந்தார்கள். அதுக்கு நானுமே
மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், அதை விட அதை நான் இனிமேல் திருத்திக் கொள்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த துகில் உரிகின்ற துகில் களைகின்ற அந்த ஒரு விடயம் வந்து, துகில் என்பது ஆடை, துயில் என்றால் உறக்கம் என்கின்ற அந்த ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது தொடர்ச்சியாக பேசுகின்ற பொழுது ஒரு சில தவறுகள், பிறழ்வுகள் ஏற்படலாம். அப்படித்தான் நடந்தது. துயில் என்று மாறி வந்திருக்கின்றது. நிச்சயமாக அது துகில்தான். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மகாபாரதத்தையும் சைவத்தையும் சேர்த்து கதைக்க வேண்டாம் என்கின்ற ஒரு கருத்தும் வந்திருந்தது. அதாவது நான் சொல்ல வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு இதுலையும் வந்து பெண்களினுடைய மானத்துக்கு எவ்வளவுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டுகளை தான் சொல்ல வந்தனே தவிர, அப்படி இணைத்து கதைக்க சைவ மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கதைக்க வேண்டும் என்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு கதைக்க வந்த ஒரு விடயம் தான் அது. அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மட்டும்தான் மானமா, ஆண்களுக்கு மானம் கிடையாதா என்கின்ற மாதிரியும் சில பேர் கருத்து சொல்லியிருந்தார்கள். நிச்சயமாக அப்படி கிடையாது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சமம் தான். இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருவரும் சமம் தான். நான் அவருக்கு வேண்டியும் சொல்லியிருந்தேன், அதில் அவர் செய்தது தவறு தான், அவருக்கான தண்டனையை வந்து சட்ட ரீதியாக கொடுத்திருக்கலாம். அவரினுடைய ஆடையையுமே நிர்வாணம் செய்தது வந்து, ஆடையையும் பறித்து நிர்வாணப்படுத்தியது வந்து தவறுன்றதை நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த காணொலியை முழுவதுமாக அவர் பார்த்திருப்பாரா என்றது தெரியவில்லை, அந்த பதிவை போட்டவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் ஆதரவாக சொல்லியிருந்தார்கள், உங்களுடைய கருத்து சரியானது, வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்களுடைய கருத்தை சொல்லியிருந்தார்கள். அதில் குறிப்பாக இன்னொருவர் வந்து பார்த்தீங்கன்னா, ராசையா ராஜேந்திரா அப்படி என்கின்ற ஒரு ஐடியிலிருந்து 5848 என்று முடிவடைகின்றது. அந்த ஐடியிலிருந்து ஒரு பெரிய பதிவு ஒன்றை ஏற்றிருந்தார். அதில் வந்து நான் அந்த 4வது அவர் நம்பர் போட்டிருக்கிற விடயத்தை சொல்றேன். துறவிகள் எனும் சொற்பிரயோகம் பிக்குகளுக்கு பொருத்தமானதா? அனைத்தையும் துறந்தவர்கள் துறவிகள். அதாவது இன வேறுபாடு, மத வேறுபாடு, நிற வேறுபாடு, பால் வேறுபாடு என அனைத்தையும் துறந்தவர் துறவி. இலங்கையில் இனத்துவேஷத்தை அரசியலில் கலந்தவர்கள் பிக்குகள். அது குறைந்து விடாது பார்ப்பவர்களும் அவர்களே. நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார். நிச்சயமாக நான் வந்து துறவிகள் என்று அப்போ அவர்களை சொல்லக்கூடாதா என்று கேட்க வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவமாக, ரோமன் கத்தோலிக்கமாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பௌத்த மதமாக இருக்கட்டும், இந்த 2 மதங்கள்லையும் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மதங்களில் வந்து இவர்கள் 2லையுமே இருக்கக்கூடிய மதகுருக்கள் வந்து துறவிகள். அவர்கள் வந்து அனைத்து இன்பங்களையும், அவர்கள் வந்து இல்லற வாழ்வு எல்லாமே துறந்து அவர்கள் அந்த பணிக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படியானவர்கள் தான் என்றால் நிச்சயமாக இல்லை. நேற்று வந்து ஒரு காணொலி ஒன்று பார்த்திருந்தேன். ஒரு பௌத்த பிக்கு வந்து கூறிய ஒரு விடயம், அது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அவர் நன்றாக கதைத்திருக்கிறார். அந்த ஒரு காணொலி முடிந்தால் நான் உங்களிடம் பகிர்கின்றேன். முடிந்தால் அதனை நான் வந்து என்னுடைய முகநூல் பக்கத்தில் பகிர்கின்றேன், பார்த்துக்கொள்ளுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலேயே இவர்கள் சொல்வது போல ஒரு சிலர் இருக்கிறார்கள், இல்லை என்று இல்லை. ஆனால் எல்லாருமே அப்படி கிடையாது. அதற்காக அவர்களை துறவி என்று சொல்லக்கூடாது என்றால் அது நிச்சயமாக இல்லை. அவர்கள் வந்து துறவிகள் தான். ஆனால் இப்படியான ஆசைகள் இருப்பவர்கள் அப்படி போக தேவையில்லை என்றது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அதாவது நீங்கள் பௌத்த பிக்குவாக ஆக போகின்றீர்கள், ஒரு பாதிரியராக ஆகிறீர்கள் என்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த ஆசைகள் இல்லை, என்னால் அதற்கு முழுவதுமாக என்னை அர்ப்பணித்து வாழ முடியும் என்றால் அர்ப்பணித்து வாழ முடியும், இல்லை என்றில்லை. அதுக்காக நீங்கள் அப்படி போகாட்டி உங்களை கடவுள் தண்டிச்சு விடுவார்ன்றதும் இல்லை. நீங்கள் வெளியில் இருந்து நீங்கள் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே நீங்கள் உங்களுடைய பணிகளை ஆற்றலாம். அதுவுமே கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது ஒன்றுதான். ஆகவே இது ஒரு பெரிய ஒரு கொடும் செயல், அதுதான் நல்லது அப்படி என்றது கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது உங்களால் இயலும், எல்லாவற்றையும் துறந்து உங்களால் வாழ முடியும் என்றால் மட்டும் இப்படியான ஒரு சில துறவரங்கள் தேர்ந்தெடுப்பது நல்லது. மாறாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சமூக அந்தஸ்துகளுக்காண்டி போயிட்டு அதை தேர்ந்தெடுத்து போய் அதன் பின்னராக இப்படியான காரியங்கள் மூடாக மாட்டுப்படுவதுன்றது நிச்சயமாக ஒரு என்னென்னு சொல்ற ஒரு தவறான செயலாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே நிச்சயமாக இப்போ இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, இந்த கைது செய்யப்பட்டிருந்த 8 பேர் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற அந்த சட்டத்தரணிகள் வந்து இவர்களுக்கு முறைப்பாடு கொடுத்தவர் மீது திருப்பி மேல்முறையீடு செய்வதற்காக இருக்கிறார்கள் தானே. அப்படி ஒருவேளை இவர்கள் முறைப்பாடு செய்தால் இந்த பௌத்த பிக்குவும் அந்த 2 பெண்மணிகளும், தாயும் மகளுமே மறுபடியுமாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்றது வந்து ஒரு எதிர்வு கூறலாக பார்க்கப்படுகின்றது. அப்படி முறைப்பாடு செய்தால், ஆனால் நிச்சயமாக இந்த பௌத்த பிக்குக்கான தண்டனை வந்து கொடுக்க வேண்டும்.
நான் சொல்ல வந்தது அது ஒரு விஷயம்தான். அப்படி காணொளி எடுத்திருக்க தேவையில்லை. அவர்களை பிடித்துவிட்டு அப்படியே கொண்டு போய் ஒருவேளை ஆடையை அணிந்ததன் பின்னராக காணொளி எடுத்து இவர்கள் இப்படி தவறு செய்திருக்கிறார்கள், சட்ட ரீதியாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்க போகின்றோம் என்று போற்றிருந்தால் நிச்சயமாக அது பாராட்டத்தக்க விடயமாகவே என்ன சொல்ல வந்தேன் என்றதை தெளிவாக புரிந்து கொண்டு கருத்தை பதிவிடுங்கள். ஸோ இந்த காணொளி தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னன்றதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அதை விட இன்னொரு விஷயம், என்னுடைய இந்த சேனலை வந்து யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட என்ன உங்களுக்கு மேலதிகமாகவும் ஃபாலோ செய்யணும், தனிப்பட்ட ரீதியாகவும் ஃபாலோ செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயே நான் இருக்கிறேன். ஸோ அதில் வந்து சங்கவி ஏஜே என்கின்ற ஐடியில் வந்து இருக்கும் இன்ஸ்டாகிராமில். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா சங்கவி ஆண்டன் என்கின்ற ஐடியில் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜும் ஒன்று இருக்குது, அதில் வந்து சங்கவி தி ஐகோன் இருக்கும். ஸோ இதெல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ செய்து பார்த்துக்கொள்ளலாம். இவ்வளவு தான் இன்றைக்கான விஷயம். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.